நிறைய பேஷண்ட் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தான தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? என்ன வரும் தெரியுமா? நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டு இருக்குன்னே அர்த்தம். அப்படி பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் என்ன வரலாம்? இருதய மாரடைப்பு வரலாம், மூளைக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்ளால் ஏதாவது அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் இந்த மாதிரி பிளாக் வந்துச்சுன்னா என்ன வரலாம்? பக்கவாதம் வரலாம். ஸோ அதனால தான் எல்லா வீடியோஸ்லையும் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் பற்றி தெளிவாக சொல்கிறது. இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸை சரி பண்ணணுன்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணுன்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும்? சரி பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்சுலின் ஊசி போட்டுட்ருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணினா மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி, ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரை எல்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக நிறுத்த முடியும். இன்றைக்கி திடீர் எதிர்பாராத மரணம். இதுக்கு முக்கியமான காரணமே என்னது? இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் நடக்கிற பாதிப்பு வந்து தான் ஹார்ட் அட்டாக். இதுக்கு முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துட்டு நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டையும் குறைக்கலாம், மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலினும் நிறுத்திக்கிடலாம். இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி வெயிட் குறைச்சோம் சொல்லுங்கள்? எப்படி வெயிட் குறைச்சுன்னு சொல்லுங்கள்? ரோட்டில் ஓட நான் வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்கள். கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டா வெயிட் குறைக்க முடியுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா வெயிட் குறையுமா? நான் எப்படி வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட கேளுங்க. உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.